ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்ப்போமா? நம்ம மலர் வந்துட்டு ஆட்டோவில் பயந்துக்கிட்டே வராங்க. அச்சச்சோ, இன்னைக்கு நல்லா மாட்டிக்க போகிறோம். அத்தை மாமா அவர் இல்லை 3 பேருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு மாட்டிக்க போகிறோம். அத்தைக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோமே தெரியலையே. ஐயோ, இன்னைக்கு நம்மளை வச்சு தான் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்துட்டு ஆட்டோவில் பயந்துக்கிட்டே வராங்க. இங்க பார்த்தீங்கன்னா 3 பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அத பார்த்துட்டு ஸ்ருதிக்கும், மதிக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன வர லேட் ஆகும்ன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? இவங்க வேற 1/4 மணி நேரம் ஆகும்ன்னு சொன்னாங்களே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படி சொல்லிட்டு 2 பேருமே முழிச்சுட்டு இருக்காங்க. உள்ள வந்ததும் ராஜலட்சுமி, "என்ன 2 பேரும் திருதிருன்னு ஏதோ தப்பு பண்ண மாரி முழிச்சுட்டு இருக்கீங்க? அ போ போயிட்டு மாமாக்கு தண்ணி எடுத்துட்டு வா. ஆமா மலர் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்கவும், தண்ணி தானே அத்தை, நான் கொண்டு வரேன்." மதி அதுக்கு சொல்றாங்க. அப்புறம் ஸ்ருதி வந்துட்டு, "தண்ணி தானே அம்மா, நான் வேணா எடுத்துட்டு வரேன்ட்டு" 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ராஜலட்சுமி, "என்ன 2 பேருமே மாத்தி மாத்தி உளறுறீங்க? நான் ஒரு வேளை சொன்னா கூட நீ செய்ய மாட்ட ஸ்ருதி. இப்போ நீ தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்ற. அ என்ன இங்க என்ன நடக்கு? மலர் எங்க? ஆளையே காணோம். அவள கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்ல, இத கேட்ட நம்ம மதி வந்துட்டு, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் வேலையா இருக்காங்க. "தண்ணி தானே அத்தை, நான் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு நம்ம மதி வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வர, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மதிக்கிட்ட, "ஆமா மலர் எங்க? நீங்க பூசி மழுப்புறத பார்த்தா ஏதோ தப்பு பண்ண மாதிரிலாம் தெரியுது. அம்மா கிட்ட ஏதோ மழுப்பிட்டீங்க. ஆனா என்கிட்ட எதுவும் மழுப்ப முடியாது. நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஆ மலர் வந்துட்டு அங்க எங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்றீங்க. மலர் எங்க? அவ என்ட்ட ஃபோன்லயே ஒரு மாதிரி பேசுனா, சரியில்ல. எங்க போயிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்க, "அ இல்ல, கொஞ்சம் வெளிய போயிருக்காங்க. கோயிலுக்கு தான் வந்துருவாங்க" அப்படின்ட்டு நம்ம மதி சமாளிக்க, அப்புறம் ராஜலட்சுமி வந்துட்டு, "என்ன மதி, அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க, இங்க வா. சமையல் வேலைலாம் முடிஞ்சா?" அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி கேட்க, "ஆமா அத்தை, முடிஞ்சுட்டு." "ஆமா, ஹாஸ்பிட்டல் போனீங்களே, மாமாக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படி சொல்லிட்டு நம்ம மதி கேட்க, "ஏன், ஏதாவது இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியா? ரொம்ப அக்கறையா கேட்குற?" "அப்படிலாம் இல்ல அத்தை. இது கூட கேட்கக்கூடாதா? போங்க, நான் எதுவுமே கேட்கலன்னு" நம்ம மதி சொல்ல, அதுக்கு ராஜலட்சுமி, "சரி, சரி. ரொம்ப பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மாத்திரைலாம் கரெக்ட்டா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. வேலை எதுவும் செய்யாம ஒரு இடத்துல உட்கார சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்." அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, அதுக்கு மதி வந்துட்டு, "அப்படியா? இத தானே நாங்களும் ஃபர்ஸ்ட்டே சொன்னோம்." அப்படின்ட்டு மெதுவா வாய்க்குள்ள பேசிக்கிறாங்க. இத கேட்டுட்டு ராஜலட்சுமி, "என்னது? வர வர உனக்கு வாயி ஓவரா போகுது. போ, போயிட்டு மலர வர சொல்லு." அப்படின்ட்டு ராஜலட்சுமி சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் வந்துட்டு கரெக்ட்டா ஆட்டோலருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்துட்டு ராஜலட்சுமி, "என்ன, நீ அவ வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கான்னு சொன்ன? முன்னாடி வாசலோடி வரா? அ என்ன என்ன எங்க போயிட்டு வரா அவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல, பக்கத்துல கோயிலுக்கு போனாங்க. அ அப்போ உண்மைய ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஏன் பூசி மழுப்புன?" "இல்ல, நீங்க 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்க. சொல்லு, அவ எங்க போயிட்டு வரா?" அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, "இல்ல, அவங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சு விடுறாங்க மதி வந்துட்டு. அதுக்கு ராஜலட்சுமி, "இல்ல இல்ல, இவ முகமே சரியில்ல. இவ அவ அம்மாவ பார்க்க போயிருக்கா அப்படிதானே?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மலர் வந்துட்டு, "அ அப்படி இல்ல, அங்கெல்லாம் போல, கோவிலுக்கு தான் போனேன்னு" சொல்லி சமாளிக்க, இது ராஜலட்சுமி, "உன் முகம் சரியில்ல. நீ என்னமோ திருட்டுத்தனம் பண்றா. கண்டுபிடிக்கிறேன் இரு. உன் அம்மாவ மட்டும் நீ பார்க்க போயிருந்த. அதுக்கப்புறம் நடக்கிறது வேற." அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, அப்புறம் நம்ம மதி வந்துட்டு எத ஏதோ சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம மலர காப்பாத்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம மதி, மலரு, ரேவதி 3 பேரும் எப்பவுமே நம்ம செல்லுல குரூப் சாட் பண்ணுவாங்க இல்லையா? 3 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இத வந்துட்டு பாக்யராஜ் வந்துட்டு கேட்டுறாங்க. அ கேட்டுட்டு, "என்ன எப்ப பாரு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாரி இருக்கு. என்ன பேசுற? என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு?" கேட்க, அதுக்கு மலர் வந்துட்டு, "ரேவதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வேற யாரும் இல்லன்னு" சொல்ல, "அ ஏதோ மொக்க வாங்குன அப்படி சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி என்ன பத்தி என்னம்மா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, அதுக்கு மலர் வந்துட்டு, "ஆ நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும்." அப்படி சொல்லிட்டு சொல்ல,
பாக்கியராஜுக்கு அதை நினச்சி தூக்கமே வர மாட்டேக்கு. அடுத்த நாள் காலையில் நம்ம மதி வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம பாக்கியராஜ் வந்துட்டு மலர் நைட்டு ரேவதி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா பார்த்துக்க. என்னை பற்றி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ மொக்க அது இதுன்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ஒழுங்கா புரியல, என்ன நீ கேட்டு சொல்றியா அப்படின்ட்டு பாக்கியராஜ் மதி கிட்ட சொல்ல, அப்புறம் உடனே நம்ம மலர் வந்துக்கிட்டு என்ன பாக்கியராஜ், அது என்னன்னு உனக்கு தெரியணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா தெரிய கூட வேண்டாம், விடுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம பாக்கியராஜுக்கு டென்ஷனாக, அதுக்கு பாக்கியராஜ் 3 பேருமே செல்லில் எதை பேசியிருக்கீங்களா, என்ன பேசுவீங்கன்னு கேட்க, அதுக்கு மலர் வந்துட்டு உங்கள் அம்மா பற்றி தான் குறை சொல்லிகிட்டே இருக்கோம். உங்கள் அம்மா எப்போ மாதிரி எங்களை வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் நாங்கள் வந்துட்டு இதை ஒரு குரூப்பாக பேசுகிறதுக்காக செல்லில் குரூப் சாட் மாதிரி நான் ரேவதி மதியம் 3 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்பப்போ இந்த வீட்டில் என்ன நடக்குதோ, உங்கள் அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க இல்லையோ, அதை வந்துட்டு எங்களுக்குள்ளேயும் நாங்கள் பேசிப்போன்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியராஜா, அப்படியா, இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாதிரி வந்துட்டு என்னங்க பிரச்சனை, அவங்க அம்மா இது வரைக்கும் பண்ணாத பிரச்சனையா இது இனி பண்ண போகிறாங்க, பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்ல, அடுத்தது மலர் வந்துட்டு ஆமாம் ஆமாம், அத்தை கிட்ட மாட்டிட்டு இது இப்போ வரைக்கும் நம்ம தவிச்சிட்டு தான் இருக்கோம், இனி என்னத்த பண்ண போகிறாங்க விடுங்கன்னு சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி மதி மலர் மறுபடியும் 3 பேரும் ஒன்றா செல்லில் பேசிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு அம்மா பற்றி எல்லாம் கேட்க, அப்பாவுக்கு வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எல்லாமே விசாரிக்க, 3 பேருமே ஜாலியாக குடும்பத்தை பற்றி யார் யாரெல்லாம் எப்படின்னு சொல்லி கிசுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி, ராகவன், சுரேஷ் 3 பேருமே எப்படி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி 3 பேருமே செல்லில் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ராஜலட்சுமி வந்துட்டு கேட்குறாங்க, என்ன இவ்வளவு கிச்சனில் வேலை செய்யாமல் யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, எப்போ பாரு யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்க, இவ்வளோ 2 பேரும் சரியில்லை, இவ்வளோ 2 பேரையும் முதல்ல பிரிக்கணும், 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தானே யாரையாவது பற்றி பேசிட்டு இருப்பாங்க, இவ்வளோ வில்லத்தனத்தை கண்டுபிடிக்கிறேன் இருங்க, ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி மனசில் நினைக்க, அப்புறம் பார்த்திங்க இங்கே வந்துட்டு 2 பேருமே குடும்ப கதையை பற்றி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அங்கே வந்துட்டு நம்ம மதி மலர்கிட்ட சரியில் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்க நம்ம தங்கராஜ் வந்துட்டு பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவ எப்போ பாரு செல்லுலேயே பேசிட்டு இருக்கா, இவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு அத்தை கிட்ட சொல்லுவோம், அங்கேயும் இதை மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒருவேளை அவ்வளோ 2 பேர்கிட்டையும் பேசலாம் இல்லையா, கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் நினைக்க, ரேவதி தங்கராஜ் வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்க, உடனே மதிமலர் கிட்ட அவர் வந்துட்டாரு, நான் உங்ககிட்ட பேசுகிறத பார்த்துட்டோன்னா அவ்வளோதான், நான் ஃபோனை வைக்கிறேன் சரியா, அப்புறம் பேசலான்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க.